சரி அனைவருக்கும் சமம்னு சொல்றதுனால அவங்க அதுலதான் அவங்க பிரித்த சரி ஆளுவது நான் வரேன். காங்கிரஸ் தானே ஒழிய பிஜேபி எந்த இடத்திலும் ஒரு மதத்தை தனியாக நடத்த வேண்டும் கேட்கறதே கிடையாது. சரி நான் எடுத்துக்கிறேன் ஷெரீப் அவர்கள்ட்ட. அப்போ இந்த பிரச்சார வியூகம் அப்படிங்கிறது மாறி ஒரு கட்டத்துல மத ரீதியா போச்சு, அதுவும் இஸ்லாமியர்கள் அப்படிங்கறத குறி வச்சு போகுது அப்படிங்கிற அந்த பார்வை நீங்க எப்படி உங்களுடைய கருத்து? அதாவது மோடி பாரதிய ஜனதா கட்சி நடத்துகிற இந்த அரசியலுக்கு ஒரு வில்லன் தேவைப்படுகிறார். இப்போதைக்கு இவங்களுக்கான வில்லன் இஸ்லாமிய சமூகம் தான், மைனாரிட்டி சமூகம் தான். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்னு முதல்ல செல்வகுமார் சார் சொன்னார்ல, அது மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்னு இஸ்லாமியர்களைத்தான் பிஜேபி நினைக்கும். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் செல்வகுமார் சார் சொன்னாரு, முஸ்லிம்களுக்கு அதிகபட்ச சலுகைகளை காங்கிரஸ் கொடுத்தது அல்லது கொடுப்பதற்கு முயற்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, காங்கிரஸ் ஆளுகிற போதும் சரி இப்பொழுதும் சரி எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் சிறுபான்மை சமூக மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியும் ஒண்ணும் செய்யலைங்கிறீங்களா? நிச்சயமா. நீங்க மிண்டோ மார்லி சீர்திருத்த வெள்ளக்காரன் காலத்துல அவன் கூட என்ன பண்ணான்னா, கல்வி, வேலை வாய்ப்பு, சட்டமன்றம், நாடாளுமன்றத்துல முஸ்லிம்களுக்கு 15% 35% வரை இடஒதுக்கீடு கொடுத்தான். அத காங்கிரஸ் தான் ஒழிச்சு கட்டுனுச்சு. ஆக சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை காங்கிரஸ் தொடர்ச்சியாக துரோகம் இழைத்தது. ஆனா பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸுக்கு எல்லாத்தையும் காங்கிரஸ் சிறுபான்மை சமூக மக்களுக்கு எல்லா நலன்களையும் செய்து விட்டது, இனி செய்ய போகுது, உங்க தாலியை கூட அறுத்து கொடுத்துருவாங்க காங்கிரஸ், அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்களை பிடிங்கி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கூட பிரதமர் சொல்லியிருக்கார், அவுரங்கசீப் ஆயிரக்கணக்கான கோயில்களை இடித்தா, அவருக்கு ராகுல் காந்தி சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. வரலாற்றில் இது போன்ற எந்த ஆதாரங்களும் கிடையாது. நீங்க வரலாற்று ஆசிரியர்கள் இதை படிக்கிறவங்க அல்லது கேட்கிறவங்களுக்கு தெரியும். வரலாற்றில் அவுரங்கசீப் ஆயிரக்கணக்கான கோயிலை இடிச்சாருன்னா இதே வேலையா இருந்தார் அவுரங்கசீப். அப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு கருத்தை சொல்லுகிற போது அந்த கருத்தின் உண்மை தன்மையை பற்றி விளங்கி கொண்டு சொல்லணுமா இல்லை? அவர் தொடர்ச்சியாக சிறுபான்மை சமூக மக்கள் மீது குற்றம் சாட்ட வேண்டும். ஒரு வில்லனை காமிக்கணும், சினிமாவோட வில்லனை காமிச்சாதான் படம் ஓடுங்கிற மாதிரி பிஜேபி சிறுபான்மை சமூக மக்களை வில்லன்களாக சித்தரிக்கிறார். அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் சிறுபான்மை மக்களுக்கான எந்த உரிமைகளையும் நலன்களையும் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய. சரி சார், இந்த இடத்துலயும் இப்ப முஸ்லீம் இட ஒதுக்கீடு ஓபிசியில போய் முஸ்லீமோட இட ஒதுக்கீடை கொடுத்துட்டாங்க, ஓபிசியில இருக்க மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது, அதுக்கு முஸ்லீம்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது, அதனாலதான் நாங்க கர்நாடகாவிலேயே அந்த முஸ்லீம் இட மசோதாவை நாங்க ரத்து பண்ணோங்கிறாங்க. அப்ப காங்கிரஸ் எதுவும் பண்ணலையா? கடந்த காலத்துல 10 ஆண்டு காலம் பிரதமரா இருந்தார். அப்ப மத்திய அரசாங்கமோ மோடியோ இல்ல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்கலாம், எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஓபிசி, இந்த இடஒதுக்கீடு யார்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நீதிபதி ராஜேந்திர சச்சார் மிக தெளிவாக சொல்லுகிறார், தலித்துகளை விட மோசமான நிலைமையிலே இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்றாரு. சச்சார் முஸ்லீம் கிடையாது. அவர் சொல்றாரு, அப்போ நீங்க உண்மையில இந்த இடஒதுக்கீடு உங்களுக்கு அதாவது ஓபிசிக்கு எதிராக இருக்கிறது நீங்கள் எண்ணுவீர்களே ஆனால், அல்லது இது உண்மை என்று கருதுவீர்களே ஆனால், ஒரு வெள்ளை அறிக்கையை கடந்த காலத்தில மோடி அரசாங்கம் வெளியிட்டு இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் ஓபிசி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்தியாவில் 2 இடத்துலதான் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது. அதையும் ஓபிசி பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்றது ஒரு பச்சை பொய் என்றுதான் நான் சொல்லுகிறேன். இவர் நினைத்திருந்தால் அன்றைக்கே அதை சொல்லி இருக்கலாம், ஓபிசி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு இவர்களுடைய நலனை கெடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி இருக்கலாம். சொல்லாம தேர்தல் நேரத்துல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரே நிமிஷம் இந்த இடத்துல சரி, ஒரே நிமிஷம் செல்வகுமார் கிட்ட இது சுருக்கமா சொல்லுங்க, எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. எஸ்சி எஸ்டி உடைய இடஒதுக்கீடை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு. இது எப்படி? இப்ப ஷெரீப் கேட்டார் இல்லையா, எந்த இடத்துல பாதிச்சிருக்கிறாங்க, நீங்க எப்படி போன போக்குல சொல்லுவீங்கன்னு கேக்குறாரு. கர்நாடகா எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துட்டா கூட ஓபிசிக்கு அப்படின்னு ஒரு ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் இருக்கு. அந்த பெர்சன்டேஜ்ல நீங்க அனைத்து முஸ்லீம் உள்ள ஆட் பண்றப்போ
ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கான ஷேர் குறையுமா குறையாது, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி, ஷெரீப் கிட்ட தவறு அப்படின்னு நம்ம அதாவது ரெண்டாவது வந்து இப்ப ஏன் பேசணும், வரேன் ஷெரீப் சார் வரேன். இந்த சமயத்துல ஏன் பேசணும் அப்படின்னா, தேர்தல் சமயத்துல காங்கிரஸோட கபட நாடகத்தை இந்திய கூட்டணியோட ஒட்டுமொத்தமாக அவங்க போடுற நாடகத்தை மக்கள் நம்பி ஏமாறக்கூடாது. இப்ப மக்களுக்கான வாய்ப்பு 10 ஆண்டுகளை வந்து நமக்கு திரும்பவும் சொல்லுவேன், சிறுபான்மை சமுதாயத்துக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு மோடி. சரி, இந்த காலகட்டத்துல தான் எந்த கலவரம் இல்லாம அமைதி பூங்காவா இந்தியாவே இருக்கு. சரி, அதனால திரும்பவும் காங்கிரஸ் போன்ற ஒரு நாடக கட்சியுடன், அந்த நாடக கூட்டணியுடன் மக்கள் நம்பி ஏமாறக்கூடாது. இப்பதான் நீங்க சொல்ல முடியும். சரி, இந்த வாய்ப்பை விட்டா 5 வருஷம் சொல்ல முடியாது. சரி, நான் எடுத்துக்கிறேன் ஷெரீப் அவர்கள்ட்ட. அந்த அதேதான் கர்நாடகாவுல ஓபிசில அந்த 4% கொடுக்குறாங்க. அப்ப அது ஷேரிங் மாதிரி போகுது. அதனாலதான் தூக்கி இடபிள்யூஎஸ்ல போட்டிருக்கிறாங்க முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு. இல்ல அத குடுக்கையில நீங்க அதை எதிர்க்கிறதா, கொடுத்து இத்தனை ஆண்டு காலம் கழித்து தேர்தல்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். இல்ல அதுதான் அடுத்த கட்டத்துக்கு இந்தியா கூட்டணி வந்துருச்சு அப்படின்னா இத அடுத்த கட்டத்துக்கு எதுவும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப சொன்னாதான் வெற்றிங்கிறார். இல்ல இந்தியா கூட்டணியை பார்த்து மோடியும் பிஜேபியும் பயப்படுகிறதா? அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு, ஆட்சிக்கு வந்துருவாங்க. ஒரு சாதாரண மக்கள் கூட ஒரு ஏமாந்து ஒரு வாக்கு கூட செலுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில மக்களுடைய வாதமா வைக்கிறோம். இல்ல இது அக்கறை இல்லையா, ஒரு பயமுறுத்தல் அச்சுறுத்தல் மாதிரி வராதா? அப்படிங்கிறது பிஜேபி முடிவு இல்ல, மக்களுடைய முடிவுல அவன் தானே முடிவு பண்ணனா. அதுதான் மக்கள் தவறான முன்னாடி நீங்க சொல்லிருக்கலாமேன்னு கேக்குறேன். 4 வருஷம் முன்னாடி நாங்க வந்து வரவேற்று அறிக்கை கிடையாது, அப்பவும் எதிர்க்கிறோம், இப்பவும் எதிர்க்கிறோம். சரி செல்வகுமார், இது எத்தனை நாளா இருக்கு இந்த இட ஒதுக்கீடு ஓபிசிக்குள்ள போனது? எந்த நாளா இருக்கு, எத்தனை வருஷமா இருக்குது? இப்ப வந்து நமக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த காலத்திலே கொண்டு வந்துட்டாங்க. சரி, அதற்கு பிறகு பாஜக ஆட்சியில இருந்ததா? பாஜக ஆட்சியில இருந்ததா? காங்கிரஸ் ஆட்சியில இப்பதான் 2023ல தானே ரிமூவ் பண்ணீங்க. அதற்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதற்கு முன்னாடி பாஜக ஆட்சியில இருந்தது இல்லையா? இது போன்ற நிலை இந்தியா முழுக்க வரக்கூடாது. இல்ல இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, இத செல்வகுமார், இது நான் கேக்குறது என்ன, இது இப்ப கொண்டு வந்து உடனே ரத்து பண்ணல, ஏற்கனவே இருந்தது. நீங்க கொண்டு வந்தப்ப அடுத்த ஆட்சி மாறி இருக்கு பாஜக, அப்பெல்லாம் செய்யாம தேர்தலை ஒட்டி இதை செஞ்சிருக்கீங்க, ஏன் அப்ப செய்யலன்னு கேக்குறாரு ஷெரீப். தேர்தல் சமயத்துல வந்து மக்கள்கிட்ட சொல்லி ரிமூவ் பண்ணிருக்காங்க, வாக்குறுதியை கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்தாங்க. சரி, நான் எடுத்துக்கிறேன். ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது போன்ற சூழ்நிலை இந்தியா முழுக்க வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துலதான் மோடி அவர்கள் சொல்றாங்க. இது வந்து வாதமா தான் வைக்கிறோம், அச்சுறுத்தலோ மிரட்டலோ கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு போடும் ஓட்டு ஓபிசி ரிசர்வேஷனுக்கு. அதாவது இந்தியாவுல 15% முஸ்லிம்கள் இருக்காங்க. இவங்க கல்வி, வேலை வாய்ப்பு, சட்டமன்றம், நாடாளுமன்றத்துல எங்களுக்கு வந்து 30% கொடுன்னு நாங்க கேட்கல, 15% நாங்கள் இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்கிற குறைந்தபட்ச உரிமைகளை கூட ஏன் தடுக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஆர்குமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் கேட்கிறது ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நாங்க 15% இந்தியாவுல இருக்கிறோம், சட்டமன்றத்துல 15% இருக்கிறோமா, நீதிமன்றத்துல 15% இருக்கிறோமா? இல்லையே. செல்வகுமார் வரேன். சரி, இப்ப பேசுங்க, சுருக்கமா பேசுங்க. எதுலயுமே அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறாரு ஷெரீப், இல்லைங்கிறாரு. எங்களுக்கு எந்த இடத்துலயும் இல்ல. 15% குறைந்தபட்சம் நாங்க வந்து 80 பேர் இருக்கான எம்பிக்களா எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க? 15-16 கிலோ தான் இருக்கிறோம். அதே மாதிரி நீதிபதிகளா எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நாங்க இல்லன்னு சொல்றேன். சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. சரி, நான் எடுத்துக்கிறேன். அதற்கு முன்பு இவர் சந்திரசேகரன் அவர்கள்ட்ட